2-3 இதில் பேசியிருக்கனால நான் அப்படியே ஷார்ட்டாக வரேன். எல்லாத்துலேயும் அதை நம்ம டச் பண்ணி தான் போய் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக பேசணும் இல்லைங்களா. ஆனால் சுச்சுவேஷன் என்ன, பீமன் சொல்கிறாரு, எதிரின்னு தெரிஞ்சு அவனுடன் உறவாடக்கூடாது, பகைவன்னா அவனோட நட்பு கொள்ளக்கூடாது. இதுக்கு ஏன் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் முடிவெடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போர் செய்கிறது தான் சரியானது அப்படின்னு பீமன் சொல்கிறாரு. பீமன் சொல்லணுன்னா இப்போ அர்ஜுனா உன்னுடைய கருத்து என்னன்னு தர்மன் கேட்கும்போது சொல்கிறாரு, அண்ணன் சொன்னது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னாக்க, ஒரு முள்மரம்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது முதல்லையே கிள்ளி எறிஞ்சிடணும். வளர விட்டோம்னாக்கா அது கோடால் எடுத்து வெட்டுற மாதிரியான நிலைக்கு அது வந்துடும். ஆகவே நான் அண்ணன் சொல்கிற கருத்துக்கு நான் உடன்படுறேன். நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், நீங்கள் போருன்னு அறிவிச்சிரு. போருன்னு அறிவிச்சிட்டின்னா நமக்கு இந்த பகையை மேற்கொண்டு நம்ம வளர விடுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு போராட வேண்டியிருக்கும். அவங்களுக்கு ஒரு 4-5 பேர் சேருவாங்க, நமக்கு ஒரு 4-5 பேர் சேருவாங்க. இந்த பகையை வளர விடாமல் இத்துடன் முடிக்கிற மாதிரியாக முடிவை எடுங்கன்னா என்னுடைய முடிவு இதுதான். நட்புக்கு பாராட்டி போய் நீங்கள் சூது விளையாடுறத விட போருன்னு அறிவிச்சிருங்கிறது அவர் அர்ஜுனன் சொல்லுவேன்னா. இப்போ மற்ற சகோதரர்களையும் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு, சூது விளையாட போகிறோன்னு முடிவு எடுத்துட்டார். அவர் முதல்ல ஏற்றுட்டார். இவன் சொன்னது அர்ஜுன் சொன்னலாம் வேஸ்ட்டாக போச்சா? என்ன காரணம், முடிஞ்ச அளவுக்கு நான் போகிற தவிர்ப்பேன் தானே. ராஜசூயா நடத்தினா அந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லி ஏற்கனவே நாரதர் சொல்லிட்டார். போர் வந்தால் எல்லாமே அழியன்ட்டார். அப்போ நான் அந்த ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கோ சொத்தை காப்பாற்றுறதுக்கோ நான் போரிட்டேன்னா சரியாக வராது. நான் அந்த வாக்குறுதி கொடுத்ததை நான் மீறுற மாதிரி இருக்குமே. அப்படிங்கிறதுக்காக சூது விளையாட போகிறது தான் சரின்னு சொல்லி தர்மன் முடிவு எடுத்தவொடனே தம்பிகள் ஒன்றும் சொல்லலை, அர்ஜுனன் ஒன்றும் சொல்லலை, பீமன் ஒன்றும் சொல்லலை. சரி ரைட், நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதோட சூது ஆட களத்துக்கு அஸ்தினாபுரம் சேர்ந்துடுறாங்க. அஸ்தினாபுரம் வந்தவுடனே தாயம் உருட்ட நாளாக அங்கே சகுனி விட்டான்னு ஒரு நம்ம புலவர் கீரன் பேசுவார், கேட்டிருக்கீங்களா? ரொம்ப உணர்ச்சி பேசுவார். அதில் என்னென்னா அவர் புலவர் கீரன் மகாபாரதத்தில் இந்த பாட்டு மட்டும் என்னென்னா பாரதியார் எழுதுனதை எடுத்துக்குவார். பாரதியார் எழுதுன பாஞ்சாலி சபதத்தை எடுத்துக்கிட்டு அந்த வசனங்கள் அப்படியே பேசுவார். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுவார். ரொம்ப நல்லா இருக்கும். அது தாயம் உருட்டலானார் அங்கே சகுனி விட்டார் அப்படிம்பா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரியாக இப்போ இந்த தோல்விகள் அடைய அர்ஜுனன் சம்மந்தமில்லாத ஆள் மாதிரி தான் உட்காந்துருக்காரு. ஒன்றும் கொதிச்செல்லாம் இல்லை. பீமன் தான் டென்ஷனில் இருக்காரு. இப்போ பாருங்க ஒரு காரியத்தினுடைய வெற்றிக்கு உரிய ஆள் அர்ஜுனன். வில்லுக்கோர் விஜயங்கிற பேர் எடுத்தாச்சு. நியாயமாக யார் கொதிச்செல்லணும்? அர்ஜுனன் கொதிச்செல்லணும். கொதிக்கவே மாட்டாங்க, குமுற மாட்டாங்க. சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருப்பார். அது பீமன் தான் உணர்ச்சி வசப்படுறாரு. அர்ஜுனன் ஒன்றும் பேசலை. நாட்டெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க துரியோதனன் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அப்படி சூதாட்டத்தில் எழுந்ததெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது. வேணும்னா இன்னொரு முறை சூதாட்டி அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா நான் 12 வருஷம் வனவாசம் போகிறேன், 1 வருஷம் அஞ்ஞான வாசம் இருக்கேன். நான் ஜெயிச்சேன்னா அவங்க அதே 12 வருடம் வனவாசம் போய் 1 வருஷம் அஞ்ஞான வாசம் போகணும். இது பந்தயம் அப்படிங்கிறார். அப்போ பந்தயம் இல்லாமல் இலவசமாக பெறதை விட இது பெற்றுங்கிற ஐடியாவுக்கு ஜெயிச்சா நீங்கள் எல்லாம் எடுத்துக்கங்க, ஜெயிச்சாக்க நீங்கள் போயிடுறேன் நான் போகிறேங்கிறாரு துரியோதனன். இன்னொரு முறை சூதாடுவோம், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நான் வனவாசம் போகிறேன், அஸ்தினாபுரம் உங்களது. அஞ்ஞான வாசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் நீங்கள் வனவாசம் 12 வருஷம் போக வேண்டியிருக்கும், 1 வருடம் அஞ்ஞான வாசம் இருக்கும். உங்களுக்கும் அதான் நியதி, எனக்கும் அதான் நியதி அப்படின்னு சொல்லி இப்போ பகடை உருட்டுவாங்க. தர்மாதிகாரிகள் தோற்று போயிடுவாங்க. பாண்டவர்கள் தோற்றவுடனே இப்போ வனவாசத்துக்கு புறப்படுறாங்க பாஞ்சாலியுடன். பாஞ்சாலியுடன் சொல்கிறீங்களா சார்? இப்போ சுபத்திரை வரலையா? அதில் சுபத்திரையெல்லாம் வரல, மனைவியோடு தானே போகிறாங்க. ஆமாம். ஏன் அவங்க வரல? என்னென்னா இப்போ இவங்களுடைய மனைவிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா. அர்ஜுனுடைய ஒய்ஃபு தான் இப்போ சுபத்திரை. நகுல சகாத ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. இப்போ இங்கே விட முடியாது இல்லைங்களா. இப்போ ஏன்னா எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அவங்க. இங்கே இவங்கள விட முடியாது, அவங்களுக்கு மரியாதை இல்லைங்கிறக்காக அர்ஜுனன் என்ன பண்ணுவார், சுபத்திரையை கூட்டிகிட்டு கொண்டு போய் கண்ணன்ட்ட அடைக்கலமாக வச்சுருவோம். அங்கே இங்கே இருக்கட்டும், கன்சீவாக இருப்பான் சுபத்திரை. அப்போ கன்சீவாக இருக்கிறனால என்னென்னா தாய் வீட்டில் இருக்க நல்லது தானே அப்படின்னு சொல்லி இப்போ கண்ணன் வீட்டில் கொண்டு போய் விட்டோன்னே இவங்க நகுல சகாதர மனைவி கொண்டு போய் செல்லியன்ட்ட விட்டுருவாங்க.
சல்லியன் தான் மாமனார் நகுல சகாதேவருக்கு. அப்போ அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த வனவாசத்தை வந்து மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ வந்து அர்ஜுனும் வந்து கண்ணன்ட்ட கேட்பான், நான் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்பார். இந்த மாதிரியாக 12 வருடம் அந்த வனவாசத்தில் நாங்கள் இருக்க போகிறோம், ஒரு வருடம் அஞ்ஞான வாசம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்காக எந்த வனத்தில் நம்ம போயிருக்கிறது நல்லதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ கண்ணன் சொல்லுவார், அர்ஜுனா இது வந்து இந்த இதோட முடிய போகிறது இல்லை. 12 வருடம் கழித்து உங்களுக்கு மீண்டும் நாட்டை அவங்க கொடுப்பாங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாது. கொடுக்கலாம், கொடுக்க இல்லைன்னா என்ன செய்வீங்க? இந்த வனவாசத்தை சரியான முறையில் நீ பயன்படுத்திக்க. நீ இன்னும் அஸ்திரங்களை நிறைய பெற வேண்டியிருக்கு. தேவாஸ்திரங்கள்லாம் இருக்குது, தவம் இருந்து வாங்கிக்க. தவம் இருந்து நீ வந்து அதை பெற முடியும். இந்த வனவாசத்தை நீ அதற்கு நீ பயன்படுத்திக்க, அஸ்திரங்களை பெறு, அது எல்லா விஷயத்துக்கும் உனக்கு பயனாக இருக்கும் அப்படிங்கிறாரு. யாரை நோக்கி தவம் இருக்கணும்னா இந்திரன் நோக்கி தவம் பண்ணு. அஸ்திரங்கள்லாம் இந்திரன்ட்ட தான் அதிகமாக இருக்குது, அதனால் இந்திரனை நோக்கி தவம் பண்ணினா உனக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி இப்போ கண்ணன் சொல்லுவோன்னே, இப்போ பாண்டவர்கள்லாம் அந்த வனவாசத்துக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு எப்போ கிளம்புவார்னு கேட்டிங்கன்னா, துரியோதனனை காப்பாற்றினதுக்கப்புறம். ஏன்னா வனவாசத்தில் போய் இவங்க இருக்கும்போது அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்னு வருவார் துரியோதனை. எப்படி கஷ்டப்படுறாங்களா இல்லை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஏன்னா வனவாசத்தில் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது இல்லையா, காய்கறிகள் தான், விதவிதமான சாப்பாடோ இதெல்லாம் இருக்காது இல்லைங்களா, லக்ஸரியான வாழ்க்கை இல்லை. இதை வந்து பார்க்கலாங்கிறதுக்காக அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு துரியோதனனும் கர்ணனும் வருவாங்க. வந்து இவங்க இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஆடம்பரமான வேலைகள்லாம் பண்ணி ஜெகஜோதியாக குடியும் கும்மாளமாக துரியோதனன் இருப்பார். இங்கே பீமனுக்கு இருப்பு கொள்ளாது, வேணும்னே கூடாது. நமக்கு பக்கத்தில் நம்ம டெண்டை போட்டுக்கிட்டு அவன் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன மாதிரி மணக்குது சாப்பாடு பிரமாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம், நம்ம பீமனுக்கு சாப்பாடு பெரியராச்சா, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரங்கிற மாதிரிலாம் கொதிச்சிருவார். தர்மர் சொல்லுவார், அவசரப்படாத பீமா, நீ பேசாமல் அப்படின்னு சொல்லணும். இப்போ அங்கே என்ன ஆகுனாக்க, இந்த கந்தர்வ பெண்ணை அந்த போதையில் வந்து கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணிவிடுவாங்க. கலாட்டா பண்ணோன்னு அவனுங்க திமுன்னு வந்துடுவாங்க. போதையில் 2 பேர் இருந்ததுனால கட்டி போட்டுருவாங்க. 2 பேரையுமே போர் செய்வாங்க. ஆனால் போர் செஞ்சாலும் மது மயக்கத்தில் இருக்காங்க இல்லைங்களா, ஒன்றும் செய்ய முடியல, கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டவுடனே இந்த தகவல் வந்து தர்மருக்கு வரும். தர்மருக்கு வந்தவுடனே, பீமா போய், பீமா அர்ஜுனா 2 பேரும் போங்க, போய் தம்பியை காப்பாற்றுங்க, தம்பியை விடுவிச்சு கூட்டுவாங்க அப்படிம்பார். பீமன் சொல்லுவார், நமக்குன்னு வந்து பக்கத்தில் உட்காந்து நம்மளை எவ்வளோ வெறுப்பாத்தினா 2-3 நாளாக, உனக்கு கொஞ்சமாவது இருக்கா, மாட்டிக்கிட்டான், மாட்டட்டும், அவனுக்கு கொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி பீமை வந்து வேண்டாம்பார். இல்லை, தர்மம் சொல்லுவார், அப்படி கிடையாது, நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவன் வந்து நம்மளுடைய உறவினர்கள் சகோதரர்கள், இப்படியெல்லாம் துரியோதனை வந்து இதாகிடக்கூடாது. அதனால் நம்ம காப்பாற்ற வேண்டிய நம்மளுடைய கடமை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க துன்பத்தில் இருக்காங்க, நம்மளுடைய சகோதரர் இருக்காங்க, அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி விட முடியாது. அது தர்மம் இல்லை, அவனை நம்ம தான் வெல்லணும்பார். அங்கே தான் பீமா இதாவான். ஆமாம், என்னுடைய சபதம்லாம் இருக்குது, காப்பாற்றி தொலைகிறேன்னு சொல்லிட்டு பீமனை அர்ஜுனனை வந்து இவங்களை வந்து காப்பாற்றுவாங்க. 2 பேரும் காப்பாற்ற. இது ஒரு அவமானம் போச்சா, எதிரியும் கையாலேயே உயிர் பிச்சை வாங்க. கூட கர்ணனுக்கு வந்து கர்ணகடோரமான கோபம் வரும். என்னென்னா, அந்த மதுமயக்கத்தில் இருந்ததுனால காப்பாற்ற முடியாமல் போச்சு, அது பெரிய அசிங்கமாக போச்சு. அது இந்த பழுக வந்து காப்பாற்ற அர்ஜுனன் வந்து, ஆமாம், இந்த எவன் எதிரியோ அவங்க கையிலே நம்ம வந்து நம்ம காப்பாற்ற போகிறோன்னாக்க இதை விட அசிங்கம் வேறு என்ன இருக்குது துரியோதனா, நம்ம பேசாமல் செத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் அவர். இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி கிளம்பி போடுவாங்க. இந்த இதற்கு பிறகு தான் அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, தவம் இருக்கிறங்கிற ஒரு கான்செப்டுக்கு கிளம்பி போகிறாங்க. தவத்துக்கு போகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி சார், இப்போ இவருடைய மன வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப மனைவிகள் கூட வாழற மாதிரி இல்லையே. பஞ்சபாண்டவர்கள் கதையும் அதுதானே, அது எல்லாருமே அதுதான். அதில் வந்து இவர் ஸ்பெசிஃபிக்காக 4 கல்யாணம் வரை பண்ணியிருக்காருல்ல. எல்லாரையும் விட்டுட்டு தானே போகிறாரு. எல்லாரையும் விட்டுட்டு தான் போகிறாரு. இப்போ அதுவும் இப்போ லக்னத்துக்கு வருவோம். கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து காதல் திருமணம் தான் அப்படின்றீங்க.
90% வச்சுக்கலாம் இருக்கலான்றீங்க. சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இவங்களுக்கு எந்த மாதிரி லக்னங்கள் அமைஞ்சால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும்? இதில் 2 விதமாக நான் சொல்கிறேன். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வந்து இவராக பார்த்து முடிவு எடுக்கிறது இல்லை, பெற்றோர்களாக பார்த்து முடிவு எடுக்கிறது. அப்போ அவங்களுக்கு கட்டுப்பட்டவராக அவர் எதையும் சொல்லாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவராக எப்படி இருந்தாலும் சரி, பெண்ணு சகிச்சுட்டு எல்லாம் பிடிக்கலன்னா கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா பெற்றோர்கள் வந்து முடிவு செய்கிறாங்கன்னு. இது ஒரு விதமாக இருப்பாங்க. ஆனால் எந்த லக்னத்துக்காரங்களும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதான் கேட்குறேன். அது இப்போ கும்ப லக்னத்தை பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க ரிஷப லக்னத்தை கல்யாணம் பண்ணாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் ரொம்ப அந்யோன்யமாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு துலாம் லக்னத்தை கல்யாணம் பண்ணாங்கன்னாலும் நல்லா இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி மனைப்பட்ட வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் இடம் சிம்மம் ஆகிடுதுங்களா, இந்த சிம்மத்தினுடைய குணம் இருக்கும். அது எந்த லக்னமாக இருந்தாலும், இப்போ ரிஷப லக்னம்னா அந்த குணம் இருக்கும், ஆனால் அங்கே அட்ஜஸ்ட் ஆகிடும். அட்வைஸ் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க, சரியான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் சிம்ம லக்னமாகவே இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, பெரும் போராட்டம் கஷ்டம்தான். அதாவது விலகி ஓடுவார். ஆஃபீஸில் 2 நாள் இருந்து வேலை பார்த்துட்டு அப்புறம் வரலாமா, வெளியூர் பயணங்கள், வெளியூர் எங்கே வேலை ஓட்டுநர்களாக இருக்காங்க பாருங்க. ஆமாம், அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் வெளியில் போயிடுறாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி லக்னங்கள் இருப்பாங்க. ஒரு வெளிநாடு வேலை பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு வரக்கூடியவங்க இந்த மாதிரியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கிற மாதிரியே இருக்கும். தற்காலிகமான பிரிவுகளை சந்திக்கிற மாதிரி. சிம்மத்தை கல்யாணம் பண்ணாங்கன்னா, கடகத்தை கல்யாணம் பண்ணாங்கன்னா சொல்ல வேண்டியது இல்லை. கடக லக்னம் அவங்களுக்கு சூட்டே ஆகாது, எதிரியாகவே தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு மறைமுகமான எதிரியாக, நேரடியான எதிரியாக கடக லக்னம் அமைஞ்சிடும். இதில் தனுசு லக்னத்தை கல்யாணம் பண்ணாங்கன்னா, தனுசு அண்டு மீனம் இந்த 2 லக்னத்தை கல்யாணம் பண்ணாங்கன்னா, இப்போ பெண்ணாக இருந்துட்டால் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. கும்ப லக்னம் பெண்ணாக இருந்து ஆண் லக்னம் வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை வந்து மேசம் இது மீனமோ இல்லை தனுசாக இருந்தால் அவங்களோட இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா பெருசாக வந்து எதிர்வாதம் செய்ய மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் ஆணாக இருந்தால் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு அடக்குமுறை பண்ணுற மாதிரியே தோணும். பெண்ணாக இருக்கிறவங்க நான் சொல்கிறது கேளுங்கிற ஒரு அடக்குமுறை இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எதிர்கொள்ள மாட்டாமல் எங்கேயாவது வெளியில் கிளம்புறது, அடிக்கடி பயணங்கள் போகிறது, அல்லது வெளிநாட்டிலே போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்துருக்குது, இந்த மாதிரியெல்லாம் கூட இவர்களுக்கு ஏற்படும். இந்த தனுசு மீன லக்னங்களை கல்யாணம் பண்ணால். மேச லக்னத்தை கல்யாணம் பண்ணால் அது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க, அல்லது ஒரு ஆணாக இருப்பாங்க. மேச லக்னம் ஒரு மறைமுகமான எதிரி. ஆனால் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த மேச லக்னத்தை சேர்ந்த பெண்ணு காதலில் வந்து விழுகிற மாதிரியாக சூழ்நிலை ஏற்படுத்தணும். அதே போன்று விருச்சிகம் வந்து இவங்களுடைய செய்யக்கூடிய தொழில் சம்பந்தமான இடத்துகளில், பணியாற்றக்கூடிய இடத்துகள்லேருந்து வரக்கூடிய பெண்ணாக சில நேரங்களில் அமையும். 2வது இவங்களுடைய தொழிலுக்கு அவங்க வந்து ரொம்ப பெரிய உறுதுணையாக இருப்பாங்க, வாழ்க்கை துணை. இதுதான் இந்த கும்ப லக்கணத்துக்கு எப்படியாப்பட்ட மனைவிகள் எந்த லக்கணத்தை சார்ந்த பெண் அமைஞ்சதுன்னா, இப்போ சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுங்களேன், ரிஷபம், துலாம், மகரம் கூட ஓகே. இந்த 3 லக்கணத்தை பெண்ணை திருமணம் பண்ணாங்கன்னா, அல்லது ஆணை திருமணம் பண்ணாங்கன்னா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்கும், ஈக்குவலான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ரொம்ப பகைமையாக இருக்கக்கூடிய லக்னம்னா சிம்ம லக்னம், கடக லக்னம், இந்த லக்னங்களை பண்ணாங்கன்னா ரொம்ப பகையை இவங்க சம்பாதிக்கணும். அதாவது விலகுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த 2 பேருமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க. பெண்ணாக இருந்து ஆணை கண்ட்ரோல் செய்கிறதோ, இல்லை ஆண் இருந்து பெண்ணை கண்ட்ரோல் செய்கிறதோ அதை வந்து பிடிக்காத அளவுக்கு போயிடும். அதனால் இந்த 2 லக்கணங்களை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது. அல்லது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த 2 பேரை நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுடன் இணக்கமாக செல்வது தான் சிறந்தது. இல்லைன்னா பிரிவை சந்திக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும். இதற்கடுத்து கன்னி லக்கணம் உங்களுக்கு ஒத்து வராத ஒரு லக்கணம். மிதுன லக்கணம் ஆசிலேஷன் உடையது, திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் பகை இல்லை. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பகையும் கிடையாது, ரொம்ப மகிழ்ச்சியும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நியூட்ரல் ஃபேஸில் இருக்கிறது. ஆக இப்போ எல்லாம் அந்த தனுசு மீனும் சொல்லிட்டேன் நான். ஆக எதற்காக வந்து இவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்பு கல்யாணம் முடிஞ்சவங்கள நீ வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கல்யாணம் பண்ண போகிறவங்க இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும்.
நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இதே மாதிரி பார்த்து நீங்கள் கரெக்டாக அமைச்சிக்கிட்டீங்கன்னா ஒன்னோட நின்றுடும். ஆமாம், இல்லைன்னா அர்ஜுனன் மாதிரி 2 அல்லது 3 மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறீங்க. அதை விரும்புகிறவங்க எப்படி வேணாலும் திருமணம் பண்ணுங்கட்டா. இல்லை இது வந்து என்னென்னா உண்மையிலே இல்லை அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிடும்.